Hello guys, welcome back to Obstructing the Field. So in this video, directா வந்துருவோம் மேட்ருக்கு. In this video, we'll discuss about the legend who was retired from the Test cricket. So ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு தமிழன். நம்மளுக்கு பெருமையா இருக்கும் சொல்றதுக்கு, தமிழ் பாய். ஸோ ஒரு எல்லா ஆல் ஃபார்மேட்லயுமே கலக்குனாரு ஒரு டைம்ல இந்தியாவுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட்டர் ஃபார்மட்ஸ்ல இருந்து வந்தாரு. ஷார்ட்டர் ஃபார்மன்ஸ் ஆடி அதுல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அப்புறம் டெஸ்ட்ல போயிட்டு ஸோ அவர் வந்து ஷார்ட்டர் ஃபார்மன்ஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருந்து பட் அது இப்போ ஒரு காலத்துல வந்து லாஸ்ட் கடைசி வரைக்கும் அவர் டெஸ்ட்ல தான் ஆடினாரு. டெஸ்ட்ல தான் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணாரு. ஸோ அவருடைய ரிட்டையர்மெண்ட், ஸோ அவர் எப்படி சொல்றது, ஒரு பிஜிடி முடிஞ்சிட்டு ரிட்டைன் பண்ணுவாரு. மேபி இந்த டபிள்யூடிசிக்கு அப்புறம் ரிட்டைன் பண்ணுவார்லாம் நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆல் ஆஃப் அ சடன் அனௌன்ஸ்ட் இஸ் ரிட்டையர்மெண்ட் இன் த மிடில் ஆஃப் த பிஜிடி. ஸோ தலைவலியில் மகேந்திர சிங் தோனி இதே மாதிரி தான் ஒரு பிஜிடிக்கு நடுவில் ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாரு. ஸோ இவருமே வந்து அந்த தேர்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் நான் அது அது எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வினோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம். ஸோ 765 அஸ்வின் இன்டர்நேஷனல் 765 விக்கெட்ஸ். அஸ்வின்ஸ் இன்டர்நேஷனல் விக்கெட்ஸ் ரேங்க் 11th குளோபலி. குளோபலாவே இது எப்பவுமே ஆல் டைம் 11th குளோபலி. செகண்ட் ஒன்லி டு அனில் கும்ப்ளே. அனில் கும்ப்ளேக்கு அடுத்து இருக்காரு. அனில் கும்ப்ளே வந்து 956, இவர் 765. அண்ட் அகைன் அடுத்த அச்சீவ்மெண்ட் நிறைய 15 அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி பேசிடுறோம். ஏன்னா நம்ம அஸ்வின் தான் சொல்லி ஆகணும். ஸோ 537 விக்கெட்ஸ், செகண்ட் ஹையஸ்ட் டெஸ்ட் விக்கெட்ஸ் டேக்கர் ஃபார் இந்தியா. ஃபர்ஸ்ட் அனில் கும்ப்ளே, அதுலயுமே அனில் கும்ப்ளே ஃபர்ஸ்ட் 619. ஸோ செகண்ட் டு அனில் கும்ப்ளே 537 இவரு. அண்ட் அகைன் இதுல வந்து இவர் மட்டும் தான் ஒரு தனித்து வேட்பாளர்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பவுலர் டு ரீச் 100 விக்கெட்ஸ் இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப். இவர் மட்டும் தான் ஒரே பவுலரு டபிள்யூடிசில 100 டெஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்ததுல. அண்ட் அகைன் ஃபாலோட் பை 195 highest wicket taker in the World Test Championship across 3 editions. highest wicket taker WTCயோட 3 எடிஷன்ஸ்ல சேர்த்து 195 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 37 டெஸ்ட் 5 விக்கெட் ஆல்ஸ் 37 எடுத்திருக்காரு. அது வந்து முத்தையா முரளிதரன் ஃபர்ஸ்ட், செகண்ட் முத்தையா முரளிதரன் வந்து 67. ஸோ அது வந்து இவர் வந்து 37. அண்ட் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் பவுலர் டு 500 டெஸ்ட் விக்கெட்ஸ், ஃபாஸ்டஸ்ட் டு 250, 300 and 350 எல்லாத்துலயும் இவர் தான். ஸோ 250, 300 and 350 விக்கெட்ஸ். செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் டு 500 டெஸ்ட் விக்கெட்ஸ்ல. அதுக்கப்புறம் 11 பிளேயர் ஆஃப் த சீரீஸ்க்கு 11 வச்சிருக்காரு. 11 மோஸ்ட் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்ட்ஸ் இன் டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ 226 மோஸ்ட் போல்ட் அண்ட் எல்பிடபிள்யூ டிஸ்மிசல்ஸ், இவர் தான் அதிகம். 226 எல்பிடபிள்யூ அண்ட் போல்ட், இது ரெண்டுத்துமே போல்டு பிளஸ் எல்பிடபிள்யூல இவர் தான் அதிகம் 226. ஸோ இந்த மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு. ரிமைனிங் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோ நான் சொல்றேன். இப்போதைக்கு 10 சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா 10 சொல்லியிருக்கேன். ஸோ அவருடைய ரிட்டையர்மெண்ட், அவருமே வந்து இந்தியாவுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்தியா அவர் நிறைய டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணதுக்கு காரணம் அவர் தான். ஸோ மோஸ்ட்லி இந்தியாவில் அந்த ஸ்பின்னர்ஸ்னா இந்தியாவுக்குன்னு பார்த்தா நம்ம அனில் கும்ப்ளே பாய், அதுக்கப்புறம் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். ஸோ ஒரு சில இதில் அனில் கும்ப்ளேயுமே தாண்டிலாம் அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ பட் என்னதான் இருந்தாலுமே ஆடிட்டே இப்போ கூட நம்ம எப்படி சொல்றது, நம்மளுடைய தாட் எப்படின்னா அவர் ஆடிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு பிளேயருடைய ஒரு எண்டு வரும். ஸோ அவருக்கு வந்துருச்சு. ஸோ அதை பத்தி பேசுவோம். ரஜத் பட்டிதர், உங்களோட இனிஷியல் தாட்ஸ். இல்ல சஞ்சு சாம்சன் நீங்க சொல்லுங்க. இனிஷியல் தாட்ஸ் சஞ்சு சாம்சன். இல்ல எதுக்கு டக்குன்னு ஒரு சேஞ்ச் வராச்சுன்னு தெரியல. சரி சொல்றேன். ஆக்சுவலி அவர் ரொம்ப லெஜண்ட், ரொம்ப ஃபேவரட் கிரிக்கெட்டர். ஒரு ஆஸ்பின் போடணும், இப்ப இருக்க காலத்துல ஆஸ்பின் போட்டாலே டமால்னு நடிக்கிறானுங்க. பட் ஒரு ஆஸ்பினர்னா ஒரு தனித்து நின்று அவ்வளோ அசால்ட்டா ஆடிக்க முடியாதுன்னு சொல்லி அதை சொன்னது நம்ம ஷாஷ்னா தான். அதாவது இப்போ இருக்கிற ஞாபகம் இருக்கு, 2011ல கிறிஸ்கேல சொல்லி எடுத்ததெல்லாம் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர்லாம் போட்டுட்டு. ஏன்னா கிறிஸ்கேல தொடக்கூட முடியாது. அவர் ஒரு ஆஸ்பினர் வந்து, அதுவும் கிறிஸ்கேல வந்து ஒரு அடிக்கிற இது பண்றதெல்லாம் பெரிய விஷயம். அது மாதிரி லெஃப்ட் ஹேண்டர் வந்துட்டாலே எங்க ஆஷ்னா சொல்லவே முடியாது. நீங்க அக்கில் பேட் வச்சுன்னு கிளம்ப வேண்டியதுதான். அந்த அளவுக்கு ஒரு பவுலர். அதே மாதிரி அவர் பண்ண இப்ப நீங்க சொல்றது போதும் லிஸ்ட் போயிட்டே இருக்குன்ற மாதிரி அந்த அளவுக்கு பூச்சி வச்சுக்கிற அச்சீவ்மெண்ட்ஸை. இல்லைங்க அவர் எப்படி சொல்றது, ரொம்ப மாஸ்டர் மைண்டு. எப்படி சொல்றது, ஒரு நல்ல கேப்டன்சி மெட்டீரியல் மாதிரி எல்லாம் இருப்பாரு. அவ்வளவு சூப்பரா யோசிப்பாரு. எப்படி சொல்றது,
ஒரு செஸ் பிளேயர் எந்த அளவுக்கு யோசிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்ல யோசிப்பார் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ அவருக்கு வந்து நிறைய காம்போஸ் இருக்கு. யுஸ்வேந்திர சேகர் அஸ்வின் இருக்காரு, யுஸ்வேந்திர சகல் ஜடேஜா இருக்காரு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அவர் பண்ணாதது என்ன இருக்குன்ற அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி ஒரு பேட்ஸ்மேனா சூப்பரா பண்ணியிருக்காரு, 6 செஞ்சுரிஸ் வச்சிருக்காரு. புரியுதுங்களா? அதே அப்படி சப்கான்டினும் சரி, அப்ராடும் சரி, செம பேட்டிங் ஆடக்கூடிய ஆளு. அதே எப்படி அதே மாதிரி டிஎன்பிஎல்ல அவர் நல்ல ஸ்கவுட் பண்றாரு. அவர் டீம்ல நீங்க பாத்தீங்கன்னா நல்ல நல்ல பேட்ஸ்மேன்ஸ் வருவாங்க. திண்டுக்கல் டிராகன்ஸ் நிறைய பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல்க்கு ஆடுறாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ரவி அஸ்வின் அவர் எப்பவுமே ஒரு லெஜண்ட் தான். மேன் எமித்த லெஜண்ட் வாங்க தெரியுமா, அந்த மாதிரி அஸ்வினும் இதுதான். ஸோ அவர் வந்து எப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் இப்போ எப்படி சொல்றது, ஃபிளாட் பிச்சா இருக்கட்டும் இல்லை ஸ்பின் ட்ராக்கா இருக்கட்டும், அவர் எப்பவுமே ஒரு எப்படி சொல்றது, அவர் மட்டும் துண்டா போட்டுட்டு இருப்பாரு. அவ்வளோ சீக்கிரம் அவரை இது பண்ண முடியாது, அடிக்க முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அதுவும் அவர் பிரைம் ஃபார்ம் சிஎஸ்கே ஆடும்போதும் சரி, இந்தியா ஆடும்போதெல்லாம் சரி, பயங்கர அவரை நீங்க ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அவர் போடும் போதெல்லாம். ஒரு ஸ்பின்னர் வந்து ஆஃப் ஸ்பின்னர் பிளேயிங் இருக்குது அப்பெல்லாம் கஷ்டம், அப்பவும் இப்பவும் சரி. பட் ரவி அஸ்வின் தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற அளவுக்கு ஒரு பவுலர் அவரு. ஸோ ஆக்சுவலி ஒரு நல்ல அசெட் வந்து ஒரு எந்த ஒரு டீமுக்கு இருந்தாலும் நல்ல அசெட். இப்போ என்னடான்னா இதோட முடிய போறது இல்லை, சிஎஸ்கே வந்து ஆட போறாரு. ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். ஏன்னா ஜடேஜா இருக்காரு, உங்களுக்கு 150 இருக்காதுன்ற போது. ஸோ அவரே சொல்லியிருக்காரு இந்த அஸ்வின் வந்து இதோட முடிய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு சிஎஸ்கே கார்டு வரும் அந்த அளவுக்கு கார்டுன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் அவர் எவ்வளோ சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தராருன்னு சொல்லிட்டு. ஹோம் கமிங் சூப்பரா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே. ஸோ சஞ்சு சாம்சன் சொன்ன மாதிரி தான், ஒரு பிளேயர் தாண்டி அவர் சொன்னார்ல ஒரு செஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு செஸ் பிளேயர் எந்த அளவுக்கு ஒரு கேம் அந்த செஸ்ஸை வந்து எவ்வளோ அவங்க மைண்ட் பிரில்லியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் மாதிரி ஒரு அந்த மாதிரி கிரிக்கெட்டரை நான் பார்த்தது இல்லை. ஒரு என்னதான் ஒரு மகேந்திர சிங் தோனி, அவர் ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃப் த கேம், அவரோட பிரில்லியன்ஸ் காமிப்பாரு. ஸோ அது மாதிரி காமிச்சனால தான் ஒரு பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை, ஒரு பெஸ்ட் கேப்டன் அக்ராஸ் ஆல் ஃபார்மேட்ஸ். அந்த மாதிரி தான் இவருமே. ஒரு என்னதான் வந்து ஒரு பவுலர் இப்போ எப்படின்னா ஒரு பவுலர் பேரை வாங்கியிருப்பாங்க, எப்படி சொல்லுது, அந்த அந்த பிச் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு நல்லா அந்த பிச் கண்டிஷன்ஸை ரீட் பண்ணி ஸோ பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி விக்கெட் எடுப்பாங்க. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா, ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் அதுலயுமே தனித்து அஸ்வின் என்ன எப்படி சொல்றது, இப்போ ஷேன் வார்னே, ரவிச்சந்திரன் அஸ்வின், அனில் கும்ப்ளே, இந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி லிஸ்ட்ல வந்து அஸ்வின் இருக்காரு, ஷேன் வார்னே, அனில் கும்ப்ளே. ஸோ முத்தையா முரளிதரன், ஸோ முத்தையா முரளிதரன் அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஒரு பிரேக் பண்ணியிருக்காரு. அவர் என்னதான் ஒரு நார்மல் பிளேயரை தாண்டி ஒரு பிரில்லியன்ஸ் ஆஃப் த கேம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கேமை வந்து கிரிக்கெட் எந்த அளவுக்கு யோசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு லுக் அண்ட் கார்னர்ஸ் போயிட்டு யோசிச்சு ஆடுவாரு. ஸோ அந்த ஸ்டம்பிங்லாம் ஜாஸ் பட்லருடைய அந்த ரன் அவுட் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து பயங்கர கான்ட்ராவர்சி ஆச்சு. பட் என்னதான் இருந்தாலுமே அதுவுமே ஒரு ரூல் தான். பட் அந்த ரூல் இருக்குன்ட்டு வெளியே வந்து தெரிய வந்து அஸ்வின் அது பண்ணலாம்னா ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு பார்ப்பாங்க. பார்த்து நிறைய பேர் வந்து அதை ஹேட் பண்ணாங்க, இது வந்து சும்மா ஒரு என்னது ஒரு சீப்பா இருக்கு இது ரன் அவுட் பண்றது அப்படின்றது. பட் என்னதான் இருந்தாலும் அது ஒரு ரூல் தான். ஒரு ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஒரு பவுலர் ரிலீஃப் பண்ணிட்டு அப்புறம் தான் நீ வந்து ரீச் விட்டு வெளியே போகணும். பட் நீ அதுக்கு முன்னாடியே போன அப்படின்னா அவர் ரன் அவுட் பண்ணா அது அவுட் தான். ஸோ அந்த ரூலை கொண்டு வந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 லூக் அண்ட் கார்னர்ஸ் போய் யோசிச்சு ஒரு கிரிக்கெட்டா பார்க்காம அதிகம் தாண்டி பார்த்து அவர் ஆடுவாரு. ஸோ பஞ்சாப்க்கு கேப்டன்ஸ் கூட பண்ணாரு ஒரு சில சீசன்ஸ். ஸோ ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் டு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் ஆஃப் த லக் ஃபார் த ஃபியூச்சர் என்டிவர்ஸ். ஸோ ரஜத் பஜிரர், நீங்க சொல்லுங்க உங்களோட தாட்ஸ் ஆன் ரவிச்சந்திரன் அஸ்வின். அதுக்கப்புறம் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு, ஸோ நம்ம அதை பத்தி பேசுவோம். நீங்க 2 பேருமே ரொம்ப என்ன சொல்றது சூப்பர்வா சம் அப் பண்ணிட்டீங்க. நான் சும்மா ஆட் ஆன் மட்டும் பண்ணிக்கிறேன் உங்க 2 பேரோட பாயிண்ட்ஸுக்கும். அதுதான் எப்பயுமே ஸ்போர்ட்ல பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா போகுது அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஆடுறா போகுது, எதுக்கு மாத்திட்டு இருக்க, அதை அப்படியே போட்டோம் விடு அப்படின்றா சொல்லுவாங்க. பட் அது அந்த ஒரு கோர்ட்ல இருந்து வெளியே நிக்கிற ஒரு ஆளு அப்படின்னு அஸ்வினை பார்க்கலாம். ஏன்னா வந்து அவர் ட்ரை பண்ணதான் அவர் வந்து இன்னும் பெட்டர் ஆயிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு சீரீஸ்லயுமே ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாரு. ஒரு நாள் வந்து கிரீஸ்ல இருந்து வைடா வந்து போடுவாரு, ஒரு நாள் திடீர்னு வந்து சைடா மடிச்சிருவாரு, ஒரு நாள் போட்டுட்டு அம்பையரை கிராஸ் பண்ணி போவாரு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா டயக்னலா வருவாரு ஒரு நாள். அந்த மாதிரி ஒரு ஆமா அப்படி நிறுத்திட்டு அப்படி ஒரு போட்டு போடுவாரு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஒவ்வொரு தடவையும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிற ஒரு பர்சனு.
அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்டா யாராச்சும் ஒருத்தர் ட்ரை பண்றாங்க அப்படின்னா. பிகாஸ் அது ட்ரை பண்ணதுல வந்து 50-50 தான். சக்சஸும் ஆயிருக்காது, ஃபெயிலியரும் பார்த்திருக்காரு. பட் அதை ட்ரை பண்ணணுன்ற ஒரு கரேஜ் இருந்திருக்குல்ல. நான் ட்ரை பண்றேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்குல்ல. அதுக்கே வந்து அது அந்த ஆட்டிடியூடே உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அவரோட எல்லாருமே நீங்க சொல்ற அந்த மாஸ்டர் மைண்ட் எல்லாமே தாண்டி அவரோட ஆட்டிடியூட் அண்ட் கேரக்டர் இந்த கேமுக்கு வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். கான்ட்ரவர்சியா இருந்தாலும் வெல் வித்தின் த ரூல் அப்படின்னா அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். அதாவது அதை பண்றதுல எனக்கு பயம் கிடையாது அப்படின்ற ஒரு பர்சன் விச் இஸ் என்ன சொல்றது, ரூல்குள்ள இருக்கும்போது எல்லாமே சரிதான் அப்படின்றத நம்மளுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் அவர் ஒரு லெஜெண்ட். அவரை பத்தி பேசுறதுன்றது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசிட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் என்ன சொல்றது, எல்லாருக்குமே அவர் அப்படிதான் தெரியும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்லைன்ல போன ருத்ராஜ் தான் இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு பார்க்கணும். கரெக்டா முடிக்கிறப்ப போயிடாப்ல. ஓகே ஸோ வந்துட்டேன். ஓகே, அவ்வளோதான். அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி பேசிட்டோம், அவரோட ரிட்டையர்மெண்ட் பத்தி நம்ம பேசிட்டோம். ஸோ ஒரு சில கொஷின்ஸ் இருக்கு. ஏன் வந்து அஸ்வின் வந்து மிடில் ஆஃப் த சீரியஸ்ல ரிட்டையர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நான் இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், இந்த சைக்கிள் முடிஞ்ச அப்புறமே அவர் ரிட்டையர் பண்ணியிருக்கலாம். அது நல்லா இருந்திருக்கும். அந்த டெஸ்ட் சைக்கிள் முடிஞ்சா ரிட்டையர் பண்ணியிருக்கலாம். பட் சடனா வந்து ஒரு நடுவில் ஏன் ரிட்டையர் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் காரணம், அவர் ரிட்டையர் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க ரஜத் பட்டிதார். மிடில் ஆஃப் த சீரியஸ்ல ஏன்னா நான் சொன்னா ஃபாலோட் பை எம்சிஜி அண்ட் சிட்னி, இந்த 2 டெஸ்ட் கிரவுண்ட்ல மேட்ச் நடக்க போகுது. அங்க வந்து அஸ்வின் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அகைன் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்ல ஒரு ஹெல்ப் கொடுக்க அசிஸ்ட் இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன்ஸ். ஸோ வை ரிட்டையர்டு இந்த மிடில் ஆஃப் த சீரியஸ் அப்படின்ட்டு அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அஸ்வினோட கான்ட்ரிபியூஷன்ஸை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நீங்க சொன்னீங்க, என்ன சொல்றது, நம்ம இப்படி எடுத்துக்கலாம். மொத்தம் இது 3வது WTC ஃபைனல் வரப்போகுது. அதுக்கு இது வரைக்கும் 2 WTC முடிஞ்சிருக்கு. அந்த 2 WTCலயுமே வந்து என்ன சொல்றது, நம்ம ஃபைனல் ரீச் பண்றதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டா அஸ்வின் இருந்திருக்காரு. அவரோட ஸ்பெல்ஸ், அவரோட பேட்டிங், அவரோட ஃபீல்டிங் எல்லாமே வந்து யூஸ் ஆயிருக்கு. பட் எல்லாமே வந்து ஹோம் கண்டிஷன்ஸ்ல வந்திருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அவரோட மேக்ஸிமைஸ்டு பொட்டன்ஷியல் ஃபுல்லாவே ஹோம் கண்டிஷன்ஸ்ல வந்திருக்கு. ஃபர்ஸ்டா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவரோட ஹோம் அண்ட் அவே ரெக்கார்ட்ஸ் எடுத்தோம்னா 80% ஹோம், 20% அவே அப்படிதான் இருக்கும். விச் இஸ் ஓகே, பிகாஸ் அவர் நிறைய அவே மேட்சஸும் ஆடல. அவர் 2015ல இருந்து அவர் ஆடின அவே மேட்சஸ் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி எவ்வளவு பர்சன்டேஜ், 80% தான் ஹோம்ல மேட்ச் ஆடி இருப்பாரு, 20% தான் அவரே மேட்ச் ஆடி இருப்பாரு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து அவேல வந்து 4 சீமர் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு. அது வந்து நம்ம என்ன சொல்றது, தவிர்க்கவே முடியாது. அந்த டைம்ல ஒரு ஸ்பின்னர் தான் ஆடணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்ப அந்த சீமர்ல யாராச்சும் ஒருத்தர் பவுலிங் பேட்டிங் ஆட முடிஞ்சிச்சுன்னா நம்மளால அஸ்வின் அகாமடேட் பண்ணிடலாம் அதுக்குள்ள அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. அந்த பாயிண்ட்ல நமக்கு கிடைச்ச ஆள்தான் வந்து ஹர்திக் பாண்டியா. 2015-16ல ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குள்ள வந்தாரு. டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குள்ள வந்தோன்னே ஹார்திக் பாண்டியா நீங்க வேணா நல்லா எடுத்து பாருங்க. ஹார்திக் பாண்டியா இருக்கிற வரைக்கும் அஸ்வின் வந்து ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்ல ஆடிட்டு இருப்பாரு. ஹார்திக் பாண்டியா வந்து அந்த பேட்டிங் ஆல்ரவுண்டர் ரோல் பார்த்துப்பாரு, அஸ்வின் வந்து அந்த பவுலிங் ஆல்ரவுண்டர் ரோல் பார்த்துப்பாரு. இவங்க 2 பேரும் அந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. பட் ஆஃப்டர் பாண்டியா அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினியும் ஜடேஜா 2 பேரையுமே நம்ம ஒன்னா அகாமடேட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு 4 ஃபாஸ்ட் பவுலர் வேணும். அதுக்கேத்த மாதிரி என்ன சொல்றது, ஸ்பின்னு போட்டாலும் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கணும் அப்படின்ற பாயிண்ட்ல உங்களுக்கு பாண்டியாவும் இல்ல அந்த பேட்டிங் ஆப்ஷனை கொடுக்கறதுக்கு அப்படின்னு வரும்போது நம்ம டைரக்டா கை வைக்க வேண்டிய ஆளே வந்து அஸ்வினா தான் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வரும்போது ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்ல அங்கே 2016 தாண்டி அவரு ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்ல பெருசா ஆடல. அதுதான் வந்து ஒரு மேஜர் டாக்கிங் பாயிண்டா நான் பாக்குறேன். பிகாஸ் அது இந்த ஓவர்சீஸ் சீரிஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களால ஹார்திக் பாண்டியாவும் நிதிஷ் ரெட்டியும் ஒரே பேஜ்ல வச்சு பார்க்க முடியாது. அண்ட் தென் நம்ம பேசியிருப்போம் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல, உங்களுக்கு வந்து ஒரே ஸ்பின்னர் தான் ஆடணும் ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்ல அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஜடேஜா, செகண்ட் பிளேஸ் வந்து அஸ்வின், தேர்ட் பிளேஸ் வந்து வாஷிங்டன். இதுதான் அந்த ஆர்டர். அதாவது இன்னைக்கு இருக்கிற ஸ்பின்னர் இந்த ஆஸ்திரேலியா சீரிஸோட ஸ்பின்னர்ஸ் லிஸ்ட்ல இருந்து நான் சொல்றேன். அக்ஷர் பட்டேல் இருந்தாருன்னா அஸ்வினுக்கு அடுத்து அக்ஷர் பட்டேல் வருவாரு. ஸோ அந்த ஆர்டர்ல பார்க்கும்போது நீங்க
பாட்டம்ல இருக்க வாஷியை தூக்கி மேல வச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடிட்டீங்க. ஸோ இது அப்படி என்ன போவோம்னா ஜடேஜா செகண்ட் பிளேஸுக்கு போயிடுவாரு, உங்களுக்கு அஸ்வின் தேர்ட் பிளேஸ் போயிடுவாரு. ஸோ டைரக்ட்லி இது வந்து என்ன சொல்ல வருதுன்னா, அஸ்வின் இதுக்கு மேல எங்களுக்கு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை தான் டைரக்டா குறிப்பிட வருதோ அப்படின்னு எனக்கு எனக்கு அப்படிதான் தோணுது. பிகாஸ் நீங்க ஜடேஜா ஆடி இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி எப்பயுமே தெரியும் ஜடேஜா இருந்தானா ஜடேஜா தான் ஆடுவான், நம்ம ஆட போறது இல்லை அப்படின்றது தெரியும். பட் ஜடேஜாவையும் விட்டுட்டு நீங்க ஒருத்தர் ஆட போறீங்கன்னும் போது கண்டிப்பா என் யூஸ் உங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்றதுலதான் அஸ்வின் யோசிச்சிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ரெண்டாவது செலக்டர்ஸும் கிளியரா கம்யூனிகேட் பண்ணிருக்கலாம், உங்களோட சான்சஸ் இப்படிதான் இருக்கும், உங்களோட சான்சஸ் அப்படிதான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்கன்னா மேபி சீரீஸுக்கு முன்னாடியே ஒரு ரிட்டையர் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாமோ, போயிருந்திருப்பாரோ அப்படின்னு தோணுது. இல்லைன்னா செலக்டர்ஸ் வந்து நீங்க இப்ப ரிட்டையர் பண்ணாதீங்க, இந்த சீரீஸ் முடியட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பேசிக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லி நிறுத்திருக்கலாம். ரெண்டுமே பண்ணாம மிடில் ஆஃப் த சீரீஸ்ல நிறுத்தி விட்டாங்க. அது டீமுக்கு ஏதாவது பாதிக்குமா? ஏன்னா அவர் இந்தியாவுக்கு வந்துட்டாரு, டீம் கூடயும் உட்காரல. அவரு நான் வீட்டுக்கு போனோம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாரு. அதுவுமே ஒரு பார்க்கணும். டக்குன்னு ஒரு சீனியர் பிளேயர் வெளியே போய் டீமை விட்டு மிடில் ஆஃப் த சீரீஸ் ரிட்டையர் பண்ணிட்டு வீட்டுக்கே போயிட்டாரு அப்படின்னும் போது அதை அவங்க எப்படி பார்க்க போறாங்க, அந்த பாயிண்ட்ல இருந்து எப்படி வெளியே வர போறாங்க அப்படின்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுதான் வாஷிங்டன்ன பிரையாரிட்டைஸ் பண்ணும்போது அவருக்கே கிளீனா தெரிஞ்சிருச்சு நம்ம அவங்களோட சர்க்கிள்ல கிடையாது, நம்ம டைரக்டா வெளியே போயிடலாம். இதுதான் அந்த காரணமா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்றேன். கரெக்ட் தான். ஸோ நீங்க சொன்னது எக்ஸாக்ட் அதுதான். மேபி அந்த எனி அதர் ரீசன்ஸ் இருக்கலாம், பட் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் கன்ஃபார்ம் இதுவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சே வாஷி ஆடினாங்க, அண்ட் அகைன் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து அஸ்வின் ஆடினாங்க. ரைட்டா? செகண்ட் டெஸ்ட் மேட்ச் பிங்க் பால் டெஸ்ட் அஸ்வின் ஆடினாங்க. ஸோ அவர் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா சொன்னது என்ன அப்படின்னா, அவர் வந்து ரிட்டையர் ஆயிடுன்னு தான் சொன்னாரு, நான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுறேன், பட் நாங்க தான் அவரை வந்து பேசி பிங்க் பால் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்றத ரோஹித் சர்மா வாயிலேருந்தே நம்ம கேட்டோம். ஸோ மேபி அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு அப்புறமே ஒரு டிசிஷன் எடுத்திருக்கலாம். மேபி நீங்க சொன்ன மாதிரி ஒரு இன்டைரக்ட் கம்யூனிகேஷனே எடுத்துக்கலாம். செலக்டர்ஸ் அண்ட் அகைன் இந்த டீம் மேனேஜ்மெண்டோடைய அந்த ஒரு டிசிஷன். அவர் வந்து சிலபஸ்ல இல்ல, இந்த அவே சீரியஸ் வந்து அவேல ஆடும் போது இப்போன்னு இல்லை எப்பவுமே, மேபி அது ஒரு டோனி இருக்கிற வரைக்குமே வந்து டோனி இந்த டைம்ல யூஸ் பண்ணுவாரு, ஒரு சில டைம்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தார் அஸ்வினை. பட் அதான் அந்த தோனி அவே சீரீஸ்ல மோஸ்ட்லி அஸ்வின் ஆடுவாரு. அந்த பிச் கண்டிஷன் சுத்தமா அசிஸ்ட் இல்லைன்னா அப்படின்னா தான் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினை வெளியே உட்கார வைப்பாரு. ஏன்னா இஸ் தட் டைப் ஆஃப் பவுலர். என்னதான் அந்த தான் நம்ம வீடியோல ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பிச் கண்டிஷன்ஸ்க்கு போடுற பவுலர் கிடையாது அவரு. என்னதான் பிச் அசிஸ்டன்ஸ் இல்லைனாலும் அவர் வந்து பிச் அசிஸ்டன்ஸ் இல்லாம எப்படி போடணும்ன்றத போட்டு காமிச்சு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அகைன் அந்த ஒரு அவள்தான் ஒரு அந்த அவ்வளவு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு தெரியும்ல. ஸோ அவ்வளவுதான் நம்மளுடைய டைம், அவ்வளவுதான் இது நம்ம பண்ணிட்டோம், நம்ம கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அவங்களுடைய டிசிஷன்ஸ் வச்சு டீமே வந்து சுத்தமா வெளியே தள்ளுற நிலைமையில இல்லாம ஸோ அவரே டீசெண்டா ஒரு வந்து வெளியே வந்துட்டாரு. அதான் லைக் டோனியுமே வந்து அந்த என்னதான் அந்த சீரீஸ்ல அப்ப பண்ணலாம் கூட, அதுக்கப்புறம் மேபி டோனி எடுக்காம இருந்திருக்கலாம், டீம்ல கன்ஃபார்ம் நடந்திருக்கும் அந்த சீரீஸ்க்கு அப்புறம் டோனி எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அவருமே ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. ஸோ சேம் வைஸ் அதேதான் அஸ்வினும் பண்ணாரு. ஸோ சஞ்சு சாம்சன் நீங்க சொல்லுங்க, ஏன் வந்து இது வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ரிட்டையர் பண்ணாரு, மிடில் ஆஃப் த சீரீஸ்ல பண்ணது கரெக்டா, மேபி இன்னும் எப்போ பண்ணிருக்கலாம், என்னவா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்க சஞ்சு சாம்சன். அதான் அப்சல்யூட்லி நம்ம போன வீடியோல பேசியிருப்போம், விராட் கோலி ரோஹித் சர்மா ஈக்குவலாக தான் நம்ம ரவேஷ்னு பேசியிருப்போம். ஏன்னா இப்போ ரவேஷன் ரிட்டையர் பண்ணிட்டாரு. ஸோ விராட் கோலி ரோஹித் சர்மா ஏன் சொல்றேன்னா, விராட் கோலி ரோஹித் சர்மாவுக்கு வேலை இருக்கு, என்னதான் அவங்க ஃபார்ம்ல இல்லைனாலும் வேலை இருக்குன்றனால இந்த சீரீஸ் வரைக்கும் அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. அஸ்வினுக்கு நான் என்ன சொல்றேன், வேலை இல்ல, தேர்ட் ஆப்ஷனா தேவை என்னது தேவை இருக்கு, தேவையில்லை பாவா. இல்ல தேவை இல்லைன்னு சொல்லுவேன், வேலை இல்லைன்னு சொல்லுவேன். ஏன் சொல்லனா, உங்களுக்கு இப்ப போன ஏதாவது இது எங்க ஆரம்பிச்சா போன நியூசிலாந்து சீரிஸ் வந்து ஆரம்பிச்சது. எப்போ அஸ்வினால ஒரு நல்ல ஹோம் பிச்ல அந்த அளவுக்கு போட முடியலையோ, சோ ஓகே அவரும் எண்ட் ஆஃப் த கெரியர்ல இருக்காரு போல அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல சுந்தர் வந்து அஸ்வினோட பிரைம் ஃபார்ம்ல போடுற மாதிரி போட்டாரு, சரிங்களா? சோ உங்களுக்கு வந்து இன்னொரு ஃபியூச்சர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு பார்த்திருப்பாங்க. நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இல்லாததுனால மேபி உங்களுக்கு இந்த மிட் ஆஃப் த சீரிஸ்ல ஒரு இது பண்றாரோ, இல்லைன்னா முன்னாடி இந்த சீரீஸ்க்கு முன்னாடியே அவர் ரிட்டையர் பண்ணியிருப்பாரோ என்றதான் என்னோட இது.
எப்போ உங்களுக்கு ஜடேஜா 2019 வேர்ல்ட் கப்ல ஒரு செமிஃபைனல் ஒரு நாக் ஆடினாரோ அன்னையில இருந்து ஜடேஜா பிளேயிங் லெவன்ல இல்லாம இருக்க மாட்டார். ஒரு ஸ்பின்னர் ஆடணும்னா ஆடணும், ஒரு ஆல்ரவுண்டர் ஆடணும்னா அது ஜடேஜா கன்ஃபார்ம் ஆடிதான் ஆகணும். ஒயிட் பால் அஸ்வின் கிடையாது. ஸோ ஜடேஜா கண்டினியூ பண்ணிட்டாரு. டெஸ்ட் மேட்ச்ல உங்களுக்கு அஸ்வின் ஜடேஜா ஹோம்ல நல்லா தான் ஆடுவாங்க. உங்களுக்கு அப்ப அவே சீரீஸ்ல ஹர்திக் பாண்டியா இன்ஜுரினால ஆட முடியல. ஸோ ஒரு ஃபாஸ்ட் பால் எக்ஸ்ட்ரா ஆடிட்டு ஒரு ஸ்பின்னர் அண்ட் பேட்டர் ஆடணும். உங்களுக்கு எக்கனாமிக்கலா போட்டா போதும், டக்கு டக்குன்னு போடணும். அது யாருன்னு பார்த்தா உங்களுக்கு ஜடேஜா தான். ஸோ உங்களுக்கு ஜடேஜா அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் அப்படியே வச்சு டெஸ்ட் மேட்ச்க்குள்ள அவர் உள்ள வந்துட்டார். அப்ராட் சீரீஸ்ல ஜடேஜா தான். அப்ராட் சீரீஸ்ல ஜடேஜா இல்லைனா தான் நீங்க அஸ்வின் பாக்குறோம். ஸோ அப்படியே வந்து இந்த சீரீஸும் அப்ராட்ல நடக்கிறதுனால உங்களுக்கு இவரோட தேவை இல்லை, யாரு அஸ்வினோட தேவை இல்லை. அஸ்வினோட தேவை இல்லாதனால அவருக்கு வேலை இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்த 2 மேட்ச்ல ஜடேஜா சுந்தரோ ஒரு இன்ஜுரி பண்ண கிடையாது. ஸோ 2 பேர் ஆனாலும் அவங்களுக்கு 2 மேட்ச்ல ஆனா பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி சுந்தருக்கு யாரும் இன்ஜுரி ஆனா கூட ஒரு ஃபாஸ்ட் பாலர் தான் ஆட போறாங்க. ஸோ அது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெனிஃபிட்டா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நான் சொன்ன மாதிரி 2 ஃபாஸ்ட் பாலர் 2 மீடியம் பேஸ் தான் ஆடிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லை. ஸோ இந்த நாள்ல பிரசித் கிருஷ்ணாவோ இல்ல முகேஷ் குமார் ஆனோ நல்லதுதான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அஸ்வின் எப்படி சொல்றது, கரெக்டான டைம்ல ரிட்டையர் பண்ணியிருக்காரு. ஏன்னா தோனி கரெக்டான டைம் ரிட்டையர் பண்ண கேட்டோம்னா கொஞ்சம் லேட் தான். ஆனா ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல தோனி எடுக்கவே இல்லை. ஒரு நம்ம ஆடுவாரன்னு பார்த்துட்டே இருந்தோம், எடுக்கவே இல்லை. என்ன பண்ணா சொல்லிட்டு தோனி ரிட்டையர் போயிட்டாரு. பட் அஸ்வின் கரெக்டான டைம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அஸ்வினுக்கு அப்புறம் WTC ஃபைனல் பண்ணாலும் அது அப்புறம் நடக்குது ஆப்பமா தெரியல. ஸோ அங்க இருந்து ஒரு ஃபியூச்சர் நல்ல பாக்குறதுக்கு சுந்தர் இருக்காரு. நிறைய பேர்கிட்ட கொடுத்தாரு. சுந்தர் கிட்ட கரெக்டான நினைக்கிறேன் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான் எனக்கு வந்து சஞ்சு சாம்சன் வாய்ஸ் சரியா கேக்குதா ரஜத் படிதார்? இல்ல, விட்டு தான் கேக்குது. மேபி இன்டர்நெட் இஷ்யூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். ஓகே, அதான் அவருக்கு இன்டர்நெட் இஷ்யூ வந்துருச்சு. சரி, நம்ம கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட் இங்க இருந்து. ஓகே சொல்லுங்க. அவர் விட்ட இடத்துல இருந்து நீங்க சொல்லுங்க. இல்ல, அவரு கரெக்டா தான் சொல்றாரு. நான் உங்ககிட்ட அவருமே அதை தான் சொன்னாரு. அவர் கரெக்டா ரிட்டையர் பண்ணிருக்காரு நான் நினைக்கிறேன் அப்படின்னாரு. நான் ஒரு 2 மேட்ச் என்ன சொல்றது பொறுத்து இருந்திருக்கலாமோ அப்படின்னு தான் நான் அட்லீஸ்ட் என்ன சொல்றது இந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லியிருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டீமோட மொரால கொஞ்சம் டவுன் பண்ணிடுச்சுன்னா அது ஒரு ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இப்ப நீங்க ஒரு லெஜெண்டரி கிரிக்கெட்டர் நான் இல்லைன்னு சொல்லல. டீம் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, நீங்க வேணாம் இந்த மேட்சுக்கு நாங்க வேற ஒரு பிளேயர் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அந்த டெசிஷனுக்கு உங்களால அக்செப்ட் பண்ணி இருக்க முடியலன்னா ரிட்டையர் ஆயிடுவேன் அப்படின்றது கரெக்டான வேவா? அதுதான் அது வந்து ஒரு ஹெல்த்தியான திங்கா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஓகே, இது வந்து நான் 2 விதமா சொல்லுவேன். வந்து இப்போ எப்படி சொல்றது, இப்போ அஸ்வின் அவர் ஆடுற என்ன உங்களுக்கே தெரியும், அவர் வந்து ஒரு லெஜண்ட். பட் டீம் என்னதான் டீமோட டிசிஷனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். டீம் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அது யாரா இருந்தாலுமே சரி, ஈவன் அது மகேந்திர சிங் தோனியா இருக்கட்டும் இல்ல விராட் கோலி, அதேதான் சேம் இட் இஸ் ஈக்குவல் ஃபார் எவ்ரி ஒன். ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு கேப்டன் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி நான் கன்ஃபார்ம் அக்செப்ட் பண்ணி தான் ஆவேன். ஸோ ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். பட் ஏன் வந்து அஸ்வின் வந்து மேபி பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அதேதான் நம்ம சஞ்சு சாம்சன் சொன்னாங்க, சேம் நானும் சொன்னேன், நீங்களும் அதே சொன்னீங்க. மேபி அவரோட எண்ட் ஆஃப் தி கரியர். ஓகேங்களா, நீங்களே சொன்னீங்க மேபி கம்யூனிகேஷனா இருக்கலாம், செலக்டர்ஸோட கம்யூனிகேஷன்ஸ், மேபி டீம் மேனேஜரோட அந்த ஒரு அவங்க அந்த எடுக்கிற டிசிஷன்ஸோடைய வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கனால மேபி. ஸோ ஓகே, அவ்வளோதான், தட்ஸ் இட், நம்மளோட டைம் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ வந்து பட் நீங்க சொன்ன பாயிண்ட்டும் வேலிட் தான். அவர் ரிட்டைர்மெண்ட்டும் பண்ணிருக்கலாம். பட் அந்த 2 டெஸ்ட் மேட்சும் ஆடி இருக்கலாம். இந்த 2 டெஸ்ட் மேட்ச்க்கு அடுத்து மேபி இஃப் இன்கேஸ் இந்தியா வந்து குவாலிஃபை ஆயிட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு எதனா இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணி ஆஸ்திரேலியாவை அவுட் பிளே பண்ணி இஃப் தி குவாலிஃபைட் ஃபார் WTC அப்படின்னா இந்த சிச்சுவேஷன் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். ஏன்னா அப்போ வந்து இப்போ என்னதான் இருந்தாலும் திருப்பியும் இப்போ எடுத்துக்கோனா WTC குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்னா திருப்பி அஸ்வின் வந்து ரிட்டைர்மெண்ட்ல இருந்து வெளியே வர முடியாதுன்றதை விட
அது பண்றது ஒரு நல்லா இருக்காது. ஏன் அப்படின்னா இப்பதான் ரீசெண்டா தெரியும் உங்களுக்கு, அதை நம்ம எலாபரேட் பண்ணணுன்றது இல்ல. சோ அதுதான் நான் என்னதான் ஒரு டீம் டிசிஷனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன்னா அது டீம் டிசிஷன். ஒரு நீ டீம் மேனா இருக்க, நானா இருந்தானா நான் ஒரு டீம் மேன், என் டீமுக்கு என்ன நல்லதோ நான் அதை பார்ப்பேன். சோ அதுக்கான டிசிஷன்ஸை நான் அக்செப்ட் பண்ணிட்டு டீம்ல இருப்பேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதான் நான் அஸ்வின் ஏன் பண்ணாருன்றதையும் நான் சொல்லிட்டேன். இல்ல நான் ஏன் இதை நீங்க சொல்லுங்க. மேபி டிஸ்கஷனா எடுத்துட்டு இது நான் ஆர்குமெண்டா கொண்டு போகணும்னு ஆசைப்படல, கிரிட்டிசிசனா சொல்லணும்னு ஆசைப்படல. நான் இது ஒரு டிஸ்கஷனா கொண்டு வரணும் தான் நினைச்சேன். ஏன்னா எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நீ ஒரு லெஜெண்டரி கிரிக்கெட்டர், நான் இப்ப வாட் எவர் த ரீசன் பி, எதுவாக இருந்தாலும் டீம் நல்லதுக்கா, டீம் தோக்கணும்னு சொல்லிட்டு நீயோ நாங்களோ இல்ல கௌதம் கம்பீரோ ரோஹித் சர்மாவோ யோசிக்க போறது கிடையாது. டீமை எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போறது அப்படின்றதுல மட்டும் தான் யோசிக்க போறாங்க. அதுக்காக ஒரு சில டிசிஷன்ஸ் இருப்பாங்க. அதனால நான் உன்னை இன்னைக்கு போய் உட்காருப்பா அப்படின்னு சொன்னதுக்கு, இன்னைக்கு போய் தண்ணி தூக்கி கொடுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு, நீ நான் ரிட்டையர் பண்ணிடுறேன் நாளைக்கு அப்படின்னு சொன்னா, நான் என்ன கேட்கறேன்னா, அப்ப இத்தனை நாள் யாருக்காக நீ ஆடிட்டு இருந்த அப்படின்ற ஒரு கொஸ்டின் இப்ப நமக்கும் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அஸ்வின் அந்த என்ன சொல்றது, டீமுக்காக ஒரு டீம் கம்ப்ளீட் டீம் மேன் அப்படின்றது எல்லாருக்குமே இந்த திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு எல்லாம் பார்க்கும்போது செம்மையா அவர் என்ன சொல்றது எப்படி எல்லாம் பண்ணிருக்காருன்னு தெரியும். ஐபிஎல்ல எவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, எல்லாமே டீமுக்காக தான் உழைச்சிருக்காரு. நான் இல்லைன்னா கிரெடிட் எடுக்கவே இல்லை. இந்த ஒரே ஒரு டெசிஷன் எனக்கு இந்த கேள்வி கேட்க தோணுது. அப்ப இத்தனை நாள் நீங்க யாருக்காக ஆடிட்டு இருந்தீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினை கேட்க தோணுது. ஏன் நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு 2 நாள் நான் அவங்க தண்ணி தூக்க விட்டன்றதுக்காக நீ 3ஆவது நாள் ரிட்டையர் பண்றேன்னு சொல்லிட்டேன்னா, நாளைக்கு ஒரு பிளேயர் எப்படி யோசிப்பாங்க அப்படின்ற ஒரு திங்கிங்கும் இருக்குல்ல. நான் உங்களுக்கு இந்த போன ரிவ்யூ வீடியோல கேட்டிருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் வாஷி ஆடினீங்க, அடுத்த மேட்ச் அஸ்வின் ஆடினீங்க. இப்ப திருப்பி நீங்க ஜடேஜா வாஷி ஆட விட்டீங்கன்னா வாஷிக்கு என்ன மைண்ட் செட் இருக்கும்? இப்ப அடுத்த மேட்ச் நான் டிராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மைண்ட் செட்ல தானே அவர் ஆடுவாரு. பொசிஷனை சேவ் பண்றதுக்காக தானே ஆடுவாரு அப்படின்ற இதே சிமிலர் திங்க நான் இங்க கொண்டு வரேன். நான் என்னால என்ன நீ ஒழுங்கா நீ என்ன டீம்ல ஆடல அப்படின்ற காரணத்துக்காக நான் ரிட்டையர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு மத்த பிளேயர்ஸுக்கும் இது ஒரு எக்ஸாம்பிளா செட் ஆயிடுமோ அப்படின்றதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் ஒரு டீமோட பெனிஃபிட்டுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். டிராப் உட்காரணும்னா தப்பு இல்ல. போய் மெசேஜ் சொல்றதுக்கு தண்ணி தூக்கிட்டு போனோம்னா தப்பு இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுவுமே ஒரு ரோல் தான், நம்ம டீமுக்கு ஹெல்ப் பண்றது தான், வின் பண்றது இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த என்னோட இப்ப இது இன்கேஸ் உள்ளேயே ஒரு டிஸ்கஷனை ஏற்படுத்திருச்சுன்னா, பிளேயர்ஸ்க்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் ஏற்படுத்திருச்சுன்னா, இது ஒரு ஃபேரான சீரிஸா போகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த டிஸ்கஷனை நான் கொண்டு வரணும்னு நினைச்சேன். 2வது எனக்கு இன்னொரு கொஸ்டின் உங்ககிட்ட இருக்கு. ஓகே. இல்ல சொல்லுங்க. இல்ல நான் இதுக்கு நீங்க சொன்னதுக்கு நான் எப்படி சொல்றது, ஆர்குமெண்ட்னு கிடையாது சொல்றேன். நீங்க சொன்னது எல்லாமே அக்ரீட் தான். அதான் நான் சொல்லிட்டேன்ல, இந்த அஸ்வின் அப்படின்ற அந்த ஒரு சினாரியோனால்தான் இந்த டாக்ஸ். இதே வேற ஒருத்தர் இருந்தாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். சோ வேற ஒருத்தர் இருந்து அவர் ரிட்டர்மெண்ட் போனார்னா அது இட் இஸ் ஒரு ஃபுல்லிஷ் டைப் ஆஃப் திங் தான். ஏன் அப்படின்னா ஒரு வேற பிளேயர் பண்ணிட்டு போனாங்கன்னா எனிடே நீ ஒரு டீம் ஆடிட்டு தான் இருந்திருக்க. சோ அவன் ஒரு மேட்ச் நீ ஆடல, நீ என்ன அது ஒரு கிட் தான். இப்ப நம்ம ஸ்ட்ரீட்ல எப்படி நடக்கும், ஸ்ட்ரீட் கிரிக்கெட் மாதிரி நான் டீம்ல எடுக்கல, நான் பேட்டிங் ஆட விடல, நான் டீமுக்கு வர மாட்டேன், எனக்கு பவுலிங் கொடுக்கல, நான் இந்த டீம்ல இருக்க மாட்டேன்ற மாதிரி ஆயிடும். பட் அஸ்வின் அதுதான் நம்ம சஞ்சு சாம்சன் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. மேபி அவரே அவருடைய ஓன் டிசிஷன் எடுத்திருப்பாரு. நம்மளுக்கு நியூசிலாந்து சீரீஸ் சரியா போல, அவர் நியூசிலாந்து சீரீஸ் சரியா போல, நம்ம ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ணல, நம்மளுடைய பொட்டன்ஷியலுக்கு நம்ம ஒரு அவுட் கொடுக்கல, சோ டீமுக்கு சரியா ஹெல்ப் பண்ண முடியல. அண்ட் அகைன் ஒரு அவே கண்டிஷன்ஸ்னா அவருக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த எப்படியும் நம்ம ஆட மாட்டோம், மேபி அந்த ஸ்பின் அசிஸ்டன்ட் இருக்கிறதுல கன்ஃபார்ம் ஆடிப்பாங்க, டீம் நம்ம ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே. பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த வாஷி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆடினாரு, செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அஸ்வின் ஆடினாங்க. அதுமே தெரிஞ்சு ஐ திங்க் தே வுட் ஹவ் பிளேட் ஃபோர்ஸ்ஃபுல்லி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரோஹித் சர்மா சொன்னது காரணம் அப்படிதான் இருந்துச்சு. அவர் அனௌன்ஸ் பண்றேன்னு சொன்னாரு, நாங்க தான் அவரை புக் பண்ணி அவரை பிங்க் பால் ஆடிட்டு போங்கன்னு சொன்னோம் அப்படின்ட்டு சொன்னாரு. சோ அதுதான் அவர் எனிவே வி ஷுட் ரெஸ்பெக்ட் தி பிளேயர்ஸ் டிசிஷன்ல. அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயர் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணல. நான் இதுவே நான் ஓப்பனா சொல்றேன், இது எனக்கு கோலியோ ரோஹித் சர்மா அந்த கேள்வி கேட்டிருக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு பர்சனலி நான் உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் நான் சொல்றேன்.
இல்ல அதுக்கு நான் அப்படி சொல்லல. நானுமே அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். அவரோட டிசிஷன் அவர் எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. அவரு என்னைக்கு குவிட் பண்ணணும்னு முடிவு இல்ல பண்றது ஈவன் அவரோட இப்போ உரிமை. நீங்க சொன்ன மாதிரி நீ நீங்க சொன்னதேதான் வந்து கபில் தேவ், சுனில் கவாஸ்கர் எல்லாமே சொன்னாங்க. ஏன் அஸ்வின் போயிட்டாங்க, ஏன் அஸ்வின் போயிட்டாரு அனௌன்ஸ் பண்ணாரு. அந்த 2 டெஸ்ட் சீரிஸ் டெஸ்ட் மேட்ச் இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கு அப்புறம் போயிருக்கலாம். சிட்னி, மெல்போர்ன்லாம் வந்து அஸ்வினுக்கு சூப்பரா எக்ஸசைஸ் பண்ற கண்டிஷன் சொல்லிட்டு மேபி இல்ல சம்திங் இப்ப ஹேப்பன். இந்த நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் நடந்திருக்கலாம். பிஹைண்ட் த சீன்ஸ் பிஹைண்ட் த எனிதிங் குட் சீன்ஸ் ஹேப்பன் அப்படின்னு தான் மேபி. நான் நினைக்கிறேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்ப யோசிச்சு பாருங்க, அஸ்வின் மாதிரி ஒரு கிரிக்கெட்டருக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்கு. அமாங் கிரிக்கெட்டர்ஸும் சரி, நம்மள மாதிரி சும்மா யூடியூப்ல பேசுறவங்ககிட்டயே அவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்கு அவர் மேல. இந்த மாதிரி ஒரு ஆளு இந்த டெசிஷன் எடுக்கும் போதுதான் எனக்கு அந்த கொஸ்டின் வருது அப்படின்னு நான் சொல்றேன். டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுத்துட்டாரோ புரியுது. அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா விராட் கோலியே வந்து அவர்கிட்ட இருந்து கேப்டன்சி எல்லாம் புடுங்கினப்ப கூட அவர் அந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் வெயிட் பண்ணி அதை முடிச்சு கொடுத்துட்டு வெளியே வந்தார். அங்க இதுக்கு மேல நான் கேப்டன் பண்ண போறது இல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல, நான் வேணா பிளேயரா டீம் விரும்புனா நான் பிளேயரா ஆடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. முடிஞ்ச அளவுக்கு அவரு விருப்பம் இருக்கோ இல்லையோ ரெசிஸ்ட் பண்ணி அதை முடிச்சுட்டு வெளியே வந்தாரு. நானும் அதான் ஒரு 2 மேட்ச் ரெசிஸ்ட் பண்ணிருக்கலாமோ, இன்னும் 1 மாசம் இன்னும் அவ்வளவுதான், அதை மட்டும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருக்கலாமோ அப்படின்னு நான் சொல்றேன். மற்றபடி இதுவே வந்து நான் திருப்பி ஓபனா சொல்றேன், விராட் கோலி, ரோஹித் சர்மா இருந்தா எனக்கு அது இது ஒரு பாயிண்டாவே எடுத்து வந்திருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்களும் ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஈகோயிஸ்டிக்கான பர்சன்ஸ் தான் 2 பேர். ஈகோயிஸ்டிக்ஸ்னா நான் எப்படி சொல்றேன்னா, என்னையே பண்ணிட்டியான்றது இல்ல, நான் உனக்கு தேவையே இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான். பட் அஸ்வின் மாதிரி ஒரு ஆள் பண்ணும்போது எனக்கு அது வந்து மத்தவங்க எல்லாருமே ஒரு ரெஸ்பெக்ட் பண்ற ஆளு ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னு, ஒரு கான்ட்ரவர்ஷியல் டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அது கரெக்ட்ன்ற பக்கம் சாஞ்சிரும். அதுக்கப்புறம் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டெசிஷனுக்கு அப்படி போகக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் இதை நான் வந்து எனக்கு இதுல விருப்பம் இல்லை. நம்மளுமே பேசியிருந்தோம் பிஜிடி ப்ரிவியூ பேசும்போது, அஸ்வின், ரோஹித், கோலி, ஜடேஜா எல்லாம் ரிட்டையர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, நம்மளும் அதான் பார்த்துட்டு இருக்கோம் போது மிடில் ஆஃப் தி சீரிஸ் அப்படின்றது மட்டும் தான் அங்க டாக்கிங் பாயிண்டா நான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் கரெக்ட். நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதான் நானும் அதே தான் சொல்றேன். You should have waited and played that remaining the 2 matches. அதுக்கப்புறம் அவர் டிசிஷன் எடுத்துட்டு மூவ் ஆன் பண்ணிருக்கலாம். பட் அவர் எடுத்துட்டார், எதுவும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். இன்னொரு கொஸ்டின் நான் ஒண்ணு கேக்குறேன். அஸ்வின் வந்து ஒரு சம பவுலர். ஒரு ஹோம் கேம்னா ஒரு மேட்ச்ல 10 விக்கெட் எடுக்கிற அளவுக்கு, அதாவது 2 இன்னிங்ஸ் சேர்த்து 10 விக்கெட் எடுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள பவுலர். ஒரு இன்னிங்ஸ்லயே 10 விக்கெட் எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்கிற பவுலர் மத்தவங்க விட மாட்டாங்க ஒரு 10 விக்கெட் எடுக்கிறதுக்கு. அந்த அளவுல விட மாட்டாங்கன்னா, இவர் போடுற பிரஷர்ல ஆப்போசிட் எண்ட்லயே விக்கெட் விட ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சோ அந்த லெவல் ஒரு கிரிக்கெட்டர் உங்களுக்கு போக போறாரு, ஓகேவா? அவரும் வந்து நாளைக்கு 32 வயசுக்கு போக போறது இல்ல, நாளைக்கு 39 வயசுக்கு தான் போக போறாரு அடுத்த வருஷம் அவர். சோ அவரோட கரியர் எண்டுனே நம்ம சொல்லலாம். ஃபிட்னஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, சூப்பர், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. அந்த ஒரு கிரிக்கெட்டரை நீங்க அவர் எவ்வளவு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு தக்க வச்சுக்க ட்ரை பண்ணுவீங்களா? இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி பிளேயர் இல்ல, சாரி எனக்கு இது அடுத்து இந்த மாதிரி இன்னொரு பிளேயரை உருவாக்கிடலாம், அந்த வாய்டை கிரியேட் பண்றதுக்கு, கிரியேட் ஆன ஒரு வாய்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இன்னொரு பிளேயரை செட் பண்ணிக்கலாம்னு யோசிப்பீங்களா? அது அந்த கொஸ்டின் நான் கேட்கணும். இதுதான் எனக்கு முக்கியமான கொஸ்டின் நான் சொல்ல போனா. எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்னதுல வந்து ஆன்சர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து எவ்வளவு நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க. ஸோ அதுதான் ஆன்சர். அந்த மாதிரி ஒரு லெஜெண்டை ஒரு டீமுக்குள்ள வச்சிருக்கின்றது ஒரு டீமுக்கு ஒரு பயங்கர ஒரு மோட்டிவ் கொடுக்கும். ஏன்னா நீங்களே சொல்லியாச்சு, எனக்கு தெரிஞ்சு அவரே மென்ஷன் பண்ணிருப்பார், ரவி அஸ்வினே, நாங்க தான் வந்து நானு, ரோஹித், கோலி, நாங்க தான் வந்து இந்த 3 ஃபேப் சீனியரு. ஸோ அந்த 3ல இருந்து இப்ப நான் போறேன், இப்போ 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சீனியர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர். ஸோ பட் இந்த டைம்ல என்ன அப்படின்னா, அவர் டீம்ல வச்சுக்கிட்டு இப்ப வாஷியை க்ரூம் பண்ணும். இப்போ அவரு கீழே வந்து நம்ம பேசியிருப்போம், எப்படியும் நம்ம நிறைய வீடியோல பேசியிருப்போம், அஸ்வின் வந்து என்னதான் டீம்ல இருக்கணும், பட் அஸ்வின் இருக்கிற டைம்ல வாஷியை போட விட்டு க்ரூம் பண்ணி, ஸோ வாஷிய அஸ்வின் போன அளவுக்கு போயிட்ட உடனே அஸ்வின் வந்து ஸ்டெப் அப் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு வந்து வாஷியை கொண்டு வரணும். ஸோ அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் கரெக்ட் தான் நீங்க சொல்றது, அஸ்வினை டீம் செட்டப்குள்ளே தான் வச்சிருக்கணும். நானா இருந்தா வந்து
எடுத்து என்னதான் இருந்தாலும் அது வந்து ஒரு ஸ்குவாட்ல ஒரு பிளேயர் எடுத்துட்டா உங்களுக்கு ஒரு லிமிட்டட்லாம் கிடையாது. ஸ்குவாடுன்றது ஒரு லிமிட்டட் கிடையாது. இத்தனை பிளேயர் தான் எடுக்கணும், எடுக்க மற்ற இந்த இத்தனை பிளேயர்ஸ் தான் எடுக்கணும், எடுக்கக்கூடாதுன்ட்டு. அஸ்வின் வந்து டீம் ஃபுல்லா வச்சுட்டு இப்போ எப்படின்னாலும் அவருடைய சப்போஸ் அந்த ஒரு அசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா, அஸ்வினுக்கு ஒரு பிச்சில் அசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா சத்தியமா அவர் அந்த இடத்துல கன்ஃபார்ம் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி அவருடைய யூஸ்ஃபுல்னஸ் அதான் ஒரு ஃபுல்லா அவர்கிட்ட இருந்து அந்த ரிசோர்சஸ் எடுத்துக்கலாம். பட் அவர் இல்லாத டைம்ல அவர் டீமுக்குள்ள வச்சுக்கிட்டு அவருக்கு டெஸ்ட் மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோ அவருக்கு தெரிஞ்ச அளவு கூட மத்த இப்போ இருக்க டீம் பிளேயர்ஸ்க்கு அவ்வளோ தெரியாதுன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அவர் ஆடுற காலத்துல எல்லாம் இவங்க ஆடினதே கிடையாது. எனக்கு தெரியும் மேட்ச் பார்த்திருப்பாங்க ஒரு சில பிளேயர்ஸ், சும்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஈவன் வாஷிங்டன் சுந்தர்லாம் அப்பதான் தமிழ்நாடுக்குள்ள வந்திருப்பாரு. தமிழ்நாடுக்கே அப்பதான் உள்ள வந்து அது வந்து கிரிக்கெட்டிங் ஆர்பிஎஸ்ல போட ஆரம்பிச்சுதான் தமிழ்நாடு வந்தாரு. தமிழ்நாடுல இருந்து அப்படியே டெவலப் பண்ணி குரோய் வந்தாரு. சோ அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. முகமது சிராஜே இருக்கட்டும், அந்த மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ண டைம்ல தான் இவங்க மேட்ச் பார்த்து இருந்திருப்பாங்க டெலிவிஷன்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க டீம் செட்டப்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு டீமுக்கு ஒரு மென்டார் டைப்ல ஒரு பிளேயர்ல வச்சுக்கிட்டு ஒரு மென்டார் டைப்ல வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து அவரை தேவைப்படுற நேரத்துல யூஸ் பண்ணிட்டு மற்ற டைம்ல டீமோட ஒரு பெனிஃபிட்க்கு நான் டீம்ல வச்சிருப்பேன். அந்த டீமுக்குள்ள செட்டப்ல வச்சுட்டு யூஸ் பண்ணிருப்பேன். நீங்க சொன்னதுதான் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ. டிவியேட் ஆகி போயிட்டோம் டாபிக்ல இருந்து. நான் எக்ஸாக்டா என்ன கேட்க வரேன்னா, இன்னைக்கு அஸ்வின் ரிட்டையர்டு, ஓகேவா? ஓகே, நாளைக்கு அஸ்வினை ரீப்ளேஸ் பண்றதுக்குன்னு இல்ல, அந்த ஸ்பாட்ல போலிங் போடுறதுக்குன்னு யார் இருக்கா? ஒரு 80% அஸ்வின் பண்ற வேலையை எனக்கு பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஷி நம்ம ஒரு ஒன் ஆஃப் த கண்டெண்டரா எடுத்துக்கலாம். இல்ல பட் வந்து ஹி இஸ் நாட் எக்ஸாக்ட். அதுதான் சொல்றேன். அந்த ரவி அதுதான் ஆன்சர். இஸ் நாட் த எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் டு ஃபில் த ஷூஸ் ஆஃப் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ என்னதான் இருந்தாலுமே அந்த எக்ஸாக்ட் ஷூஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஷூஸை ஃபில் பண்ணுவாரான்னு கேட்டா டெஃபினட்டா கிடையாது. பட் அவர் பண்ண ரோல இவரால ஒரு 50-60% பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். வாஷி பட் எனக்கு தெரிஞ்சு அதுவே வந்து இவங்க வாஷியை டீமுக்குள்ள கொண்டு வந்ததே எனக்கு தெரிஞ்சு லேட்டு தான். நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க தான் நான் நினைக்கிறேன். அவங்க அஸ்வினுக்கு அவர் நல்லா போடுற வரைக்கும் நல்லா போட்டு விக்கெட்டா ஊண்டுருந்தது. போடுற வரைக்கும் அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. ஒரு சைட்ல அஸ்வினை பாட்டு ஆட விட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு டைம்ல நம்மளே பேசியிருப்போம் அஸ்வின் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு இல்ல, கம்மியாயிட்டே வந்து நம்மளே பேசியிருப்போம். மேபி நம்ம சேனல்லையும் பேசியிருப்போம், நமக்குள்ளே பேசியிருப்போம் நம்ம 3 பேரும். பட் அந்த டைம்ல தான் ஒரு அலாரம் சைன்ல தான் வாஷி உள்ள வருவாரு. ஸோ இந்த சீரீஸ்ல கூட நியூசிலாந்து சீரீஸ்ல கூட வாஷிங்டன் சுந்தர் மெயின் ஸ்குவாட்ல எடுக்கல வாஷிய. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அந்த டெஸ்ட் மேட்ச். ஏன்னா அந்த டீம்ல நியூசிலாந்துல மிச்சல் சாட்னர் அவங்க எல்லாம் சரியான விக்கெட் இருக்குன்ற போது சரி வாஷியை எப்படியோ கொண்டு வந்தாங்க உள்ள. ஸோ அது ஏதோ அந்த ஒரே ஒரு டிசிஷன் எடுத்து கொண்டு வந்தாங்க. பட் என்னதான் இருந்தாலும் நீங்க சொன்ன அந்த கேள்வி கேட்டதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வாஷி இருக்காரு. அது ஒரே கண்டெண்டர், அவர் மட்டும் தான் ஒரு ஆஃப் ஸ்பின்னர்னா. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே ஆஃப் ஸ்பின்னர் இப்போ அஸ்வினுக்கு அடுத்து வாஷி தான் அப்படின்றத ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பட் என்னதான் இருந்தாலும் அவருமே வந்து நம்ம பொறுத்துதான் கரெக்ட். அதுதான் சொல்ல வரேன், அவர் மட்டும்தான். பட் அதுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அஸ்வின் கிரியேட் பண்ண இம்பாக்ட வாஷியால கிரியேட் பண்ண முடியுமா? நான் ஹோம்லே எடுத்துக்கிறேன். ஹோம்லே வந்து அஸ்வின் கொடுத்த அந்த ஒரு அவுட்புட் அந்த இம்பாக்ட வாஷியால கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்றது நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நியூசிலாந்து சீரீஸ் சூப்பரா போட்டாரு. ஏன்னா அஸ்வின் கூட இருந்து போடுறதுன்றது வேற, அஸ்வினே இல்ல இப்ப நீ தான் வந்து அந்த ஸ்பின் அட்டாக்கை லீட் பண்ண போற, அஸ்வின் பண்ண வேலையை நீ பண்ணணும் அப்படின்ற போது அவர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 100%. நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, கிரிக்கெட்டிங் கம்யூனிட்டியில என்ன சொல்றது, ஒரு சரி விடுங்க, நான் அவர் பேரை மறுபடியும் எனக்கு சொல்லவே விருப்பம் இல்லை. அவங்க வீடியோல என்ன பேசியிருந்தாங்கன்னா, இல்ல நான் கண்டென்ட் சொல்லிட்டு நான் பேர் சொல்றேன். அவங்க வீடியோல என்ன பேசியிருந்தாங்கன்னா, அஸ்வின் மாதிரி ஒரு மேட்சுக்கு 10 விக்கெட் எடுக்கிற பவுலரை நீங்க கை காமிச்சிருங்க, இப்ப நீங்க அவரை விட்டு போயிட்டீங்க, அதாவது அவர் ஒழுங்கா பாத்துக்காம அவர் அமுச்சு விட்டீங்க வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அஸ்வின் மாதிரி இன்னொருத்தனை நீ இன்னத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருந்துருக்கணும். ஓகேவா? அஸ்வின் மாதிரி 10 விக்கெட் எடுக்கணும்னா 8 விக்கெட் ஒரு மேட்ச்ல எடுக்கிற அளவுக்கு நீ ரெடி பண்ணி வச்சிருந்துருக்கணும். ரெடி பண்ணி வைக்காம இருந்தது உன் தப்பு. இன்னைக்கு அஸ்வினை நீ வச்சுக்கல. ஏன்னா நான் திருப்பியும் சொல்றேன், இன்னைக்கு 38 அவருக்கு வயசு, அடுத்த வருஷம் 39 ஆகும். அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர இவங்க வந்து
என்ன சொல்றது, அடுத்த லெவல்ல வந்து ஆள் இல்ல, நீங்க அது வரைக்கும் அஸ்வின் வச்சுக்கணும், அவரு 40-45 கெயில் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. நான் எப்பயுமே அதான் சொல்லுவேன், ஒரு லெஜெண்டரி கிரிக்கெட்டர் அவரோட 34 தொட்டாருன்னா அவரோட பேக்கப்பை நீங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும். அவர் எனி டே அவர் ஸ்லம்புக்கு போகலாம், அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம், அவருக்கு பிரச்சனை ஆரம்பிக்கலாம், என்னால வந்துடலாம். அந்த கிரிக்கெட்டருக்கான பேக்கப் எக்ஸாக்ட் பேக்கப் சொல்ல 80%, அதாவது இவங்க சொன்ன அதே கன்சிடரேஷன்ல 10 விக்கெட் ஒரு மேட்ச் எடுக்க முடியும்னா 8 விக்கெட் எடுக்கிற ஒரு ஆளோ 7 விக்கெட் எடுக்கிற ஒரு ஆளோ கண்டிப்பா இருந்தாகணும் அந்த ஸ்குவாட்ல. இப்ப கேட்டா தெரியல, ஒரு 4-5 விக்கெட் எடுப்பாரு வாஷி நீங்க சொன்ன மாதிரி. ஆனா 10 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரா ஒரு மேட்ச்ல, வின் பண்றதுக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஃபேக்டரா இருப்பாரா அப்படின்ற ஒரு டவுட் நமக்குள்ள இருக்குல்ல. அந்த டவுட்டை பத்தி நீங்க பேசவே இல்லை இத்தனை நாளா. அஸ்வின் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு, சூப்பர் அஸ்வின் போடுறாரு, அஸ்வின் விக்கெட் எடுக்கிறாரு, அஸ்வின் பேட்டிங் ஆடுறாரு, எல்லாம் நல்லா இருந்துச்சுல. அப்ப அஸ்வின் இல்லைன்னா என்ன அப்படின்ற ஒரு நாள் வரதானே போகுது. அந்த நாளுக்கு ஆன்சர் முன்னாடியே உங்ககிட்ட இருந்துச்சா? என்கிட்ட இருந்துச்சுப்பா, அவர் வந்து ஒழுங்கா பண்ணல, நான் சான்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அதுக்கு ஒரு சான்ஸே கொடுக்கல இவங்க. அந்த ஒரு இவன் தான்டா அடுத்து அப்படின்னு சொல்ற சான்ஸே கொடுக்கல இவங்க. இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, அஸ்வினை நீங்க வச்சுக்க தெரியல, உங்களால ஒரு லெஜெண்டரி கிரிக்கெட்டரை பாத்துக்க தெரியல, நீங்க வந்து இந்த மாதிரி லெஜெண்டரி கிரிக்கெட்டர்ஸை இல்ட்ரீட் பண்றீங்க, இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு அதுதான் வந்து என்னடா பேசிட்டு இருக்கீங்க நீங்க, நீங்களும் கிரிக்கெட் ஆடி இருக்கீங்க ஹையஸ்ட் லெவல்ல. நான் என்ன சொல்றது, கிரிக்கெட் வித் பத்ரில் தான் பேசியிருந்தாங்க இந்த பாயிண்ட. நீங்களும் ஒரு ஹையஸ்ட் லெவல்ல கிரிக்கெட் விளையாடி இருக்கீங்க, ஐபிஎல் லெவல்ல கிரிக்கெட் விளையாடி இருக்கீங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல அதிகமா விளையாடினாலும் விளையாடி இருக்கீங்க, ஒரு லிமிட்டட் அமௌண்ட்ல விளையாடி இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி அந்த சர்க்கியூட் ஒர்க் ஆகும் தெரியாதா அப்படின்னு யோசிக்காது. இப்ப நான் திருப்பி கேட்கறேன், நாளைக்கு விராட் கோலி போயிட்டாரு, இப்ப இந்த சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் விராட் கோலி ரிட்டையர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல நான் அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க சொன்ன பாயிண்ட் தான். இங்க இந்தியா டீம்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இப்ப பும்ராவே நாளைக்கு காலைல நியூஸ் வரலாம். ஏன்னா மேபி இப்ப வச்சுக்கோங்களேன், பும்ரா வந்து ஸ்லைட் ஒரு கிராயின் இன்ஜுரி, அவரால் ஆட முடியாது அடுத்த டெஸ்ட் மேட்சுக்குன்னா கொஸ்டின் மார்க் தான். அங்க யார் ஆட போறா, என்ன பண்ண போறாங்க, முடிஞ்சு அவ்வளவுதான். இப்ப விராட் கோலி போனா ஆள் கிடையாது. விராட் கோலி ஆடுற ஸ்பாட்டுக்கு யாரு இன்ன வரைக்கும் தில்லே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு இந்த சீரீஸ் சரியா பெர்ஃபார்ம் பண்ண, சரியா? சோ அதே மாதிரி ரோஹித் சர்மா வெளியே போனார் அப்படின்னா அந்த ரோஹித் சர்மா இடத்த ஃபில் பண்ண ஓடிஐல யாரு இருக்கா? ஓடிஐல தான் வந்து நம்ம ரோஹித் சர்மா வந்து பேர் போனவர். ரோஹித் சர்மா அவரோட ஃபார் ஆடிட்டிங் இன் ஓடிஐ இன் T20s. சோ இப்போ கரெக்டா கேப்டன் ரோஹித் சர்மா தான் கேப்டன். இஸ் கேப்டனிங் இந்தியா இன் அக்ராஸ் ஃபார்மட்ஸ்னே வச்சுக்கலாம். சோ அந்த கேப்டன்சியை ஸ்டெப் டேக் ஓவர் பண்ண போற எந்த கேப்டன் அதுலயும் தெரியும். அதை பத்தி நம்ம பேசியிருப்போம். இத்தனை வைஸ் கேப்டன் பண்ணிருப்பாங்க, கொடுத்திருக்காங்க, இத்தனை கேப்டனை மாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோல பேசிட்டோம். சோ அதை பார்த்தாலே தெரியும். சோ எதுக்குமே ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது. இப்போ விராட் கோலி போனா ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, ரோஹித் சர்மா போனா ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. சோ அஸ்வின் போயிட்டாரு, அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டு கண்டுபிடிச்சதே ரொம்ப நேரம் கழிச்சு, பல காலத்துக்கு கண்டுபிடிச்சு இந்த ஒரு நியூசிலாந்து சீரீஸ் தான் ஒரு சக்சஸா இருந்திருக்காரு. பட் அந்த சக்சஸை அவர் வந்து எவ்வளவு வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸை எவ்வளவு கன்சிஸ்டன்டா அவர் கொடுக்க முடியும் அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நான் இப்ப சொன்ன பாயிண்ட் தான், அஸ்வின் கூட போடுறதுன்ற வேற, அஸ்வினே இல்லாம ஒரு பெரிய டீம்ஸ்ல இந்தியாவில் அவர் எப்படி போட போறாருன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ எதுக்குமே ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும். நம்மக்குள்ளேயே இது பேசியிருப்போம். இந்தியா வந்து சப்போஸ் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீம் இஸ் இந்த டவுன்ஃபால் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் ஓப்பனா பிராங்கா சொன்னோம்னா இந்தியன் டீம் இஸ் இந்த டவுன்ஃபால் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸும் கிடையாது, எந்த பெர்ஃபார்மன்ஸும் கிடையாது, யாரும் ஃபார்ம்ல இல்ல. அங்க இப்போ சிம்பிளா நம்ம எடுத்துக்கலாம், வந்து இந்தியா வந்து ஒண்ணுமே யாருமே ஆட மாட்டாங்க. அந்த ஆடாத டைம்ல இந்தியாவை வந்து தூக்கி நிப்பாட்டினது யாருன்னு கேட்டா ஒண்ணு பும்ராவா இருக்கும், இல்லைன்னா டெஸ்ட்ல அஸ்வினா இருக்கும். டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுக்கு எல்லாம் காரணம் வந்து அஸ்வின் தான், ஜடேஜா, விராட் கோலி. ஸோ விராட் கோலி ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் டீம் இந்தியாஸ் விக்டரி அப்படின்னே நான் சொல்லுவேன். மேபி ஜஸ்பிரீத் பும்ரா கூட நீங்க சொல்லலாம். மேபி ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஓகே, ஜஸ்பிரீத் பும்ரா ரீசன்ட் எப்படி சொல்லுது, விராட் கோலி அஸ்வின் வந்து எப்பத்துல இருந்து இந்தியா ஆடிட்டு இருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ரா வந்ததுல இருந்து நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. ரொம்ப கஷ்டம். இந்தியா என்ன பண்ண போறாங்க, என்ன பண்றாங்கன்றது புரியல. இப்போ நான் கம்பாரிசன்ல வந்து நானே சொல்லிப்பேன், அந்த டெஸ்ட் மேட்ச்ல ஸ்காட் பலன் வந்தாரு, ஜெயிச்சாரு. இப்ப பாருங்க 3 டெஸ்ட் மேட்ச் வந்து அவங்க வந்து பேக் பண்ணாங்க, நதன் மெக்ஸ்வினியை பேக் பண்ணாங்க, சரியா போல. இப்போ உடனே வந்து ஆஸ்திரேலியா பாருங்க, ஒரு சாம் கான்ஸ்டான்ஸ் ஒரு அடிஷனல் பிளேயர் உள்ள வராங்க.
இப்போ ஆஸ்திரேலியா கூட தான் வந்து பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே போனாங்க. எத்தனை பிளேயர்ஸ் வெளியே போனாங்க? மைக்கேல் கிளார்க் வெளியே போனாரு, ரிக்கி பாண்டிங் வெளியே போனாரு, மைக்கேல் எஸ்ஸி வெளியே போனாரு, மேத்யூ ஹெடன் வெளியே போனாரு, டேவிட் வார்னர் இப்போ ரீசெண்டா அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. ஸோ இவங்கலாம் வெளியே போனதே தெரியல. இப்போ ஜஸ்ட் நம்ம இப்போ எடுத்தோம், அதனால நம்மளுக்கு தான் தெரியும் இவங்கலாம் வெளியே போயிருக்காங்க. பட் அத்தனை பேர் ஆஸ்திரேலியால வெளியே போனாலும் ஒரு ஸ்டீவன் ஸ்மித் மாதிரி ஒரு பிளேயரு, ஒரு கிளென் மேக்ஸ்மேன் மாதிரி ஒரு பிளேயரு, ஸோ ஒரு அகைன் இப்போ உஸ்மான் கவாஜா ஒரு அவர் வந்து அவருமே ஆடிட்டு இருக்காரு, மிச்சில் மாஷே, கேம்ரான் கிரீன் தான் ஒரு எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். அவங்களால அந்த பழைய பிளேஸ் பண்ணக்கூடிய இம்பாக்ட பண்ண முடியலனாலும் அவங்க போனது அந்த வெளியே போன அந்த ஒரு இதே தெரியல. இப்ப இவங்க போயிட்டாங்கப்பா, அதனாலதான் ஆஸ்திரேலியா தோக்குறாங்க. ஃபர்ஸ்ட் தோக்கல அவங்க. ஏன் அப்படின்னா அவங்க இருக்கும் போதே எப்படியும் அதுதான் நான் எப்பவுமே ஒரு பாயிண்ட் சொல்லுவேன், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு பக்காவான கிரிக்கெட் போர்டு. அவங்களோட பிளேயர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு பிளேயர் கிட்ட இருந்து எப்படி பெஸ்ட்டா வாங்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஜார்ஜ் பெய்லி சரியான அவர் தான் சேர்மன் ஆஃப் செலக்டர் ஃபார் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு. சரியான அவருமே ஒரு பயங்கரமான ஒரு பிரில்லியன்ட் மைண்ட். ஸோ அதுதான் நான் கம்பாரிசன் கொண்டு வரேன். பட் இந்தியால நம்ம இன்னும் எம்எஸ் தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேடிக்கிட்டே இருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, அந்த பொசிஷன்ல ஆடுறதுக்கு ஒரு ஆளை தேடிட்டு இருக்கோம். நம்ம இன்னமும் எம்எஸ் தோனிக்கு ஆடுறதுக்கு ஒரு ஆளை தேடிட்டு இருக்கோம். ஸ்டில் அந்த பொசிஷனுக்கு ஆட வைக்கிறதுக்கு ஒரு ஆளை தேடிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி இப்ப இந்த பிளேயர் இருக்கான்றதே வந்து கிடையாம ஆடினா போதும்ன்ற மாதிரி அந்த நிலைமையில தான் இந்தியா இருக்கு. அதான் நான் சொல்ல விரும்புறேன், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க சொல்லுங்க ஃபைனல் தாட்ஸ். அவ்வளவுதான். ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் டு அஸ்வின். இதுக்கு மேல அவர் வந்து திண்டுக்கல் டிராகன்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி அவரு என்ன சொல்றது கிரிக்கெட்டை விட்டு வெளியே போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அவரு டோட்டலா கிரிக்கெட் ஆடி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட எங்கேயாச்சும் கோச்சிங் ஸ்டாஃபா சேர்ந்து ஸ்பின் பவுலிங் கோச்சாவோ இல்லை அசிஸ்டன்ட் கோச்சாவோ மேபி ஹெட் கோச்சா கூட போகலாம். போய் அவர் அந்த கரியர்ல கூட அவர் வந்து என்ன சொல்றது நம்ம அவர் பேர் என்னது ஆர்சிபி ஹெட் கோச் தினேஷ் கார்த்திகா. ஆஹா தினேஷ் கார்த்திக் மண்டாரா ஹெட் கோச் வந்து இவர் ஜிம்பாப்வே பிளேயரா ஆண்டி ஃப்ளவர் மாதிரி ஊரெல்லாம் போய் எல்லா கப்ஸும் அடிச்சுட்டு வரதுக்கான சான்சஸும் இருக்கு. இவர் அந்த மாதிரி ஒரு டைப்பான ஆள் தான். ஃப்ரீயா இருக்கும் அவருக்கு கூட ஆடுறது. ஸோ அவரே சொல்லிட்டாரு, நான் ரிட்டையர் ஆயிட்டேன், பட் நான் எவ்வளோ லாங் as ஐ கேன் பிளே அப்படின்னு சொன்னாரு. நான் எவ்வளவு தூரம் விளையாடுவேன், சிஎஸ்கேக்கு வந்து எவ்வளவு நாள் வேணா விளையாடுவேன். ஸோ அது வந்து சர்ப்ரைஸ் தான். மேபி அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளேயரா ஆடலனாலுமே நீங்க சொன்ன மாதிரி அந்த கிரிக்கெட் குள்ளேயே இருப்பாரு. ஏன்னா அவர் கிரிக்கெட் அவ்வளவு பிடிக்கும், நம்மளுக்கே தெரியும் அவரு கிரிக்கெட் எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லிட்டு. தட்ஸ் இட். இதுக்கு மேல வந்து இங்க இருந்து அஸ்வின் தான் பாத்துக்கணும். ரெண்டாவது இந்தியன் டீம் வந்து அஸ்வின் அடுத்த யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்றதையும் பார்க்கணும். அதுதான் எனக்கு என்னவோ பயமா இருக்கு. இந்தியன் டீம் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. இந்த சீரீஸ்க்கு அப்புறமே இந்தியா எங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக எப்படி சொல்றது, ஏற்கனவே வந்து ஒரு அகல பாதாளத்துல தான் இருக்கு டீம் இந்தியா. அது யாருக்கும் தெரியல. என்னவோ நினைச்சிருக்காங்க டீம் இந்தியா வந்துரும், கம்பேக் பண்ணிரும். இந்தியானா யாருன்னு தெரியுமா, இந்தியானா கம்பேக் கொடுப்பாங்கன்னு தெரியுமான்ட்டு. அங்க ஒண்ணு இந்தியானா யாருன்னே தெரியல. சீரீஸ்ல நியூசிலாந்து சீரீஸ்ல இந்தியானா யாருன்னு தெரியல. ஆஸ்திரேலியா சீரீஸ்ல இந்தியா இருக்காங்களானே எனக்கு தெரியல சத்தியமா. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் மும்ரா கேப்டன்ஸ்ல வின் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா இருக்காங்களான்றதே எனக்கு தெரியல. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இந்தியான்னு சொல்லிட்டு. பட் இந்தியா இஸ் இன் சீரியஸ் டேஞ்சர் கண்டிஷன் தான். ஸோ தட்ஸ் இட். அவ்வளோதான், நாங்கள் பேசிட்டோம். அதுதான் ஃபைனலி நானும் ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் டு ஆஷ்னா. ஸோ அவருடைய ஃபியூச்சர் என்டியர்ஸ் ஒரு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிட்டு, ஸோ நம்ம அன்பு டேம்ல ஆடுவாரு சேப்பாக்ல அகைன். அவருடைய ஃபைனல் கெரியரை அவர் சேப்பாக்ல முடிப்பாரு அப்படின்னு நம்பிட்டு, ஏன்னா அங்கதான் கன்ஃபார்ம் அப்படின்னு அங்கதான் முடிப்பாரு. ஏன்னா அவர் சிஎஸ்கே பிளேயர் ஆயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்றது, ஒரு பிளேயரை தாண்டி அவருடைய யூடியூப் சேனல்ல அவர் நிறைய ஒரு அவருடைய தாட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. ஸோ இப்படி நிறைய அந்த மாதிரிலாம் அதுலயும் நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கோம். அந்த மாதிரி ஆஷ்னா நம்ம கூட எப்பவுமே எப்படி சொல்றேன் அந்த கிரிக்கெட்டிங் ஒரு மைண்டு ஸோ இருப்பாருன்னு நம்புவோம். ஸோ தட்ஸ் இட். வில் கன்க்ளூட் திஸ் வீடியோ. ஸோ அன்டில் we meet again on the another video. மேபி அது தேர்ட் டெஸ்டோட ரிவ்யூவா இருக்கலாம். ஸோ அதுல சந்திப்போம். அதுவரை இது உங்கள் ருத்ராஜ் எக்வாத் அண்ட் ரஜத் படிதார் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, பாய் எல்லாம் சொல்லி போயிட்டு வரோம்.